ஓமப்பொடி செய்கிறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும் ஓமம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை ஹாட் வாட்டரில் 1 மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வைங்க. நீங்கள் அந்த பட்சணம் செய்கிறதுக்கு 1 hour பிஃபோராக இதை ஊற வச்சுடுங்க. நல்லா சூடான வெந்நீர் அதில் ஊற்றும்போது அந்த ஓமத்தோட எசன்ஸ் நல்லா இறங்கி நிற்கும். ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் நல்லா சல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லோன்னு ஃபுட் கலர் வெளியில் கடைகளில் கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணலாம். நான் அதில் ஒரு பிஞ்ச் கொஞ்சம் வாட்டரில் கலந்துக்கிட்டு அதை ஊற்றுறேன். ஜஸ்ட்டு எல்லோ கலர் கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ சோக் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஓமத்தை ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த தண்ணியும் அதோட சேர்த்துக்கோங்க. மாவோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுங்கிறத கணக்கு வச்சுக்கோங்க. இதோடு கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கைட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. இது டைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அந்த பிழியும் போது கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட தளர்வாக்கிக்கலாம். ஒரு சாஃப்டாக இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்தால் போதும். எஸ், இந்த பதத்துக்கு வரணும். இடியாப்பத்துக்குள்ளே அச்சை மாட்டிட்டு அந்த குழலுக்குள்ளே ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மாவு லகுவாக இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு ஸ்கூப் அளவுக்கு விட்டு பிழிஞ்சு எடுத்துட வேண்டிதான். முதல்ல அது எப்படி உங்களுக்கு டைட்டாக இருக்கா இல்லையாங்கிறத பிழிஞ்சு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ஈஸியாக வர மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஹீட் ஆனோடனே இதை டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுற வேண்டிதான்.
பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஓசை அடங்கின பிறகு இப்போ எடுத்துட வேண்டியதான்.